ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 9th January 2026 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கெய்னர்ஸ், எல்லாம் டாப் லூசர்ஸ், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 193 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. நிஃப்டி வந்து லாஸ்ட் ஃபியூ ட்ரேடிங் செஷன்ஸாக வந்து பயங்கரமான அளவுக்கு விழுந்துட்டுருக்குது. நிஃப்டி 25,683 க்ளோஸ் ஆகிருக்குது. நேற்று ஒரு 1%, இன்றைக்கி ஒரு 3/4% கிட்ட நிஃப்டி விழுந்திருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸில் வந்து ஒரு பில்லு பாஸ் ஆகிருக்குது. அது வந்து ரஷ்யாட்டேருந்து யாரெல்லாம் கண்டினியூஸாக ஆயில் வாங்கிட்டு இருக்காங்களோ அந்த நாடுகள் மேலே 500% வரைக்கும் வரி, அதாவது அவங்களோட டேரிஃபை வந்து விதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பில் வந்து பாஸ் ஆகிருக்குது. ஸோ இது இந்தியா மாதிரி ரஷ்யாட்ட வந்து ஆயில் வாங்குகிற கண்ட்ரிஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பாதிப்பை உண்டாகும் அப்படின்னு நம்பப்படுது. இதனால் மார்க்கெட் வந்து ரொம்பவே ப்ரெஷரில் இருக்குது. இந்த சமயத்தில் ரீசெண்டாக வந்து ஒரு 2-3 நாள் வந்து பை பண்ணிகிட்டு இருந்த எஃப்ஐஸ் வந்து மறுபடியும் செல்லர் சைடு போயிட்டாங்க. லாஸ்ட்டு ஃபியூ டேஸாக பார்த்திங்கன்னா அவங்க பெரிய அளவுக்கு செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்றைக்கெலாம் வந்து 3,769 கோடிக்கு வந்து அவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து மார்க்கெட்டை ரொம்பவே ப்ரெஷரில் வச்சுருக்குது. இந்த சமயத்தில் இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா 9 கிட்ட இருந்தது, இப்போது 11 கிட்ட போயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஹிஸ்டாரிக்கலாக டேட்டாவை பார்த்துட்டு என்ன நினச்சாங்கன்னா, இந்த மாதிரி இந்தியா விக்ஸ் வந்து 9 கிட்ட இருக்கிறப்போ அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் சைடில் ரேலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்தியா விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன நடக்குதுன்னா, நிஃப்டி வந்து நெகட்டிவாக விழுந்துட்டுருக்குது. ஸோ அது வந்து வொலட்டிலிட்டியை கொடுத்து இந்தியா விக்ஸை இன்க்ரீஸ் பண்ண வச்சுருக்குது. ஸோ இன்னுமே வந்து நிஃப்டி வொலட்டிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. இந்த சமயத்தில் யூஎஸ் மார்க்கெட் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. அவங்களோட எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதாகவும், கார்ப்பரேட் ஏர்னிங்ஸும் வந்து இந்த சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்கப்படும் அப்படின்னும் மார்க்கெட்டில் ஒரு நம்பிக்கை நிலவுது. இதெல்லாம் சேர்ந்து யூஎஸ் மார்க்கெட்டை ரொம்பவே பாசிட்டிவாக வச்சுருக்குது. க்ரூடோட ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு $1 மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. க்ரூட் வந்து $63.1 ட்ரேட் ஆகிட்டுருக்குது ஒரு பேரலோட ரேட்டு. க்ரூட் வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இந்த குளோபலாக இருக்கிற ஒரு அன்சர்டனிட்டி, அப்புறம் யூஎஸில் இருக்கிற எக்கனாமியோட அந்த க்ரோத்து, இதுக்கு மேலும் வலு சேர்க்குற விதமாக ஈரான் அப்புறம் வெனிசுலாவில் இருக்கிற இப்போது நடந்துகிட்ருக்கிற அந்த பிரச்சனைகள், இதெல்லாம் சேர்த்து வந்து க்ரூடை ஒரு நல்ல பொசிஷனில் வச்சுருக்குது. க்ரூடு வந்து நல்லா ரேலி ஆகிட்டுருக்குது. ஸோ இன்னுமே வந்து க்ரூடு ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சில அனலிஸ்ட் வந்து நம்புகிறாங்க. கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 53 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் தான் கோல்டு இந்த அளவுக்கு ரேலி ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்குது. டாலரும் கொஞ்சம் வீக் ஆகிட்டுருக்குது. யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட்டு வரும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பும் கோல்டு ரேலி ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு 39 பாயிண்ட் வந்து அது ரேலி ஆகிருக்குது. ஏஷியன் பெயிண்ட்ஸோட முக்கியமான போட்டியாளர் யாருன்னு பார்த்தோன்னா கிராசிமோட பிர்லா ஓப்பஸ் தான். ஸோ இவங்க எவ்வளோ நாளாக இந்த போட்டி, அதாவது ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு அவங்க போட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப அக்ரெசிவாக ப்ரைஸஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி விற்றுட்ருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு மீடியா ரிப்போர்ட் வந்துருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, அவங்க இனிமேல் வந்து அந்த அளவுக்கு அக்ரெசிவாக ப்ரைஸிங்கெல்லாம் வந்து குறைச்சி விற்காமல் நார்மல் ரேட்டுக்கு தான் விற்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மீடியா ரிப்போர்ட் சொல்லுது. இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக பார்க்கப்படுது. ஏன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருந்த அந்த காம்படிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கூல் டவுன் ஆகும்னு நம்பப்படுது. அது வந்து இந்த ஸ்டாக்குக்கு பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்டு பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசி இருக்குது. 2 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஓஎன்ஜிசி வந்து வெனிசுலாவில் கொஞ்சம் ஸ்டேக் வச்சுருக்கிறாங்க.
இதுக்கு முன்னாடி பார்த்திங்களா யூஎஸோட ஷாங்ஷன் அப்புறம் வந்து வெனிசுலாவில் இருந்த எக்கனாமிக் இஷ்யூஸு இதெல்லாம் சேர்த்து வந்து இவங்களுக்கு ரொம்ப நாளாக கொஞ்சம் டிவிடெண்ட் வந்து வர வேண்டியது வராமல் இருந்திருக்குது. இவங்களோட ஸ்டேக் அங்கே இருக்கிறதுல அதுக்கான டிவிடெண்ட்ஸு இப்போ வந்து யூஎஸோட தலையீடு இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு இவங்களுக்கு வர வேண்டிய அந்த அன்பெய்டு டிவிடெண்ட்ஸ்லாம் வந்து ரெக்கவரி ஆகும், திரும்ப வரும் அப்படின்னு மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது. இதனால் ஓஎன்ஜிசி கொஞ்சம் ரேலியாக இருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து அதானி என்டர்பிரைஸ் இருக்குது, ஒரு 60 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ரீசெண்டாக இந்த ஸ்டாக் அனலிஸ்ட்லாம் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ரா ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் அப்புறம் பவர் செக்டர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லலாம் ரொம்ப செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதும் இந்த ஸ்டாக் விழுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா என்டிபிசி இருக்குது, ஒரு 8 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. இவங்க ரீசெண்டாக ஒரு அக்விசிஷன் டீல் பண்ணாங்க. அதோட ரியாக்ஷன் வந்து இந்த மார்க்கெட்டில் இது விழுந்ததுக்கான காரணமாக அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பவர் செக்டாரில் இருக்கிற செல்லிங் ப்ரெஷரும் வந்து இந்த ஸ்டாக் விழுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குது. ஸோ நிஃப்டி வந்து வாலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. யூஎஸ்ஸு முக்கியமாக இந்தியா மேலே ஆல்ரெடி அவங்க விதிச்சிருக்கிற டேரிஃபை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அது இந்தியாவில் இருக்கிற அந்த ஏற்றுமதி பிஸ்னஸை ரொம்பவே பாதிக்கும். அது யூஎஸ்க்கான ஏற்றுமதி பிஸ்னஸ் அது ரொம்பவே பாதிக்கும் அப்படிங்கிற கன்சர்ன் வந்து மார்க்கெட்டில் நிலவுறதுனால ரொம்பவே வாலட்டைலாக இருக்குது நிஃப்டி. ஸோ இது செட்டில் டவுன் ஆகிற வரைக்கும் நிஃப்டி இந்த அளவுக்கு வாலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புகிறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.